வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல வந்து நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் காமனா கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, 2, 3 பக்தர்கள் கேட்டிருந்த டவுட் வந்து சீனியர் சிட்டிசன் டிக்கெட்ன்றது, அதேபோல ₹300 தர்ஷன் டிக்கெட்டு. நாங்க 2, 3 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு கிடைக்கல. நாங்க என்ன பண்ணணும்ன்ற மாரி டவுட் கேட்டிருக்கீங்க. ஆன்லைன்ல சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டு, அங்க பிரதட்சணம் இந்த 2ம் பார்த்தோம்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இது. ஸோ இங்க வந்து ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் கிடையாது ஆன்லைன்ல. அதனால ஃபாஸ்ட்டா புக் ஆயிடும். உங்களுக்கு தெரிஞ்ச நெட் சென்டர் எங்கேயாவது இருந்ததுன்னா, அங்க வைஃபை எல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டா இருக்கும். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா புக் பண்ணி தருவாங்க கண்டிப்பா. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, அவங்க மூலியமா இன்டர்நெட் சென்டர்ல நீங்க புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதேபோல ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, நாங்க வந்து ஆர்ஜித சேவாஸ்ல டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆர்ஜித சேவாஸ்ல எப்படி ப்ரொசீஜர்ன்னு கேட்டிருக்கீங்க. தர்ஷனத்துக்கு எப்படி அனுப்புவாங்கன்ற மாரி. நீங்க ஆர்ஜித சேவாஸ்ல புக் பண்ணியிருந்தா, அதாவது கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சஹஸ்ர தீபாலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் இதுக்கு புக் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆன்லைன்ல ஏதாவது ஒண்ணு, உங்கள வந்து சேவால பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுட்டு, உங்க டிக்கெட்ல இருக்கும் பாருங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம். நீங்க எத்தன மணிக்கு அங்க ரிப்போர்ட் பண்ணணும்ன்றதெல்லாம் இருக்கும். சேவால பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு, சுபதம் என்ட்ரி மூலியமா அலோவ் பண்ணுவாங்க. 2, 3 பக்தர்கள் கூட கேட்டிருந்தீங்க. சுபதம் என்ட்ரின்றது எங்க இருக்குன்ற மாரி. சுபதம் என்ட்ரின்றது நம்மளுக்கு வந்து சவுத் மாடா ஸ்ட்ரீட் இருக்குல்ல? இந்த ஸ்டார்ட்டிங்லயே நம்மளுக்கு பார்த்தோம்னா, ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் ஏறி போனோம்னா, அதான் சுபதம் என்ட்ரி. அங்க தான். பிலோ 1 இயர் பேபி தர்ஷனம் கூட அங்க தான் அலோவ் பண்ணுவாங்க. ஆர்ஜித சேவாஸ்ல புக் பண்ண பக்தர்கள், இப்ப நீங்க கேட்டா மாரி, ஆர்ஜித சேவாஸ்ல புக் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கீங்கல்ல, சேவால பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தர்ஷனத்துக்கு சுபதம் என்ட்ரி மூலியமா தான் அலோவ் பண்ணுவாங்க. சவுத் மாடா ஸ்ட்ரீட் ஃபர்ஸ்ட்லயே இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல. அதாவது டெம்பிள்க்கு நேரா நம்ப அக்கண்ட தாண்டு நின்னோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு வர்ற 4 மாட வீதியில சவுத் மாடா ஸ்ட்ரீட் அதான். அந்த ஸ்டார்ட்டிங்ல தான் இருக்கு சுபதம் என்ட்ரி. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, நாங்க பிரம்மோற்சவம். இந்த பிரம்மோற்சவத்துல இந்த வருஷம் அக்டோபர் மாதத்துல வரலான்னு இருக்கோம்னு கேட்டிருக்கீங்க. அதுல கருட சேவா எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க. இந்த வருஷம் 2026ல இங்க வந்து அதிக மாசம் வர்றதுனால 2 பிரம்மோற்சவம் வருது 2026ல. அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்பெஷல் வீடியோ கூட நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிரம்மோற்சவத்துக்கு சம்பந்தப்பட்டு நெறைய பேர் பக்தர்கள் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. இந்த 2026ல 2 பிரம்மோற்சவம் வருது. ஒண்ணு வந்து செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் ஒரு பிரம்மோற்சவம். இன்னொரு பிரம்மோற்சவம் பார்த்தோம்னா, அக்டோபர் 12ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் வருது. ஸோ இந்த 2 பிரம்மோற்சவத்துல செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி கருட சேவா இருக்கு. பிரம்மோற்சவத்துல ஒரு பார்ட்டா. அதேபோல அக்டோபர் மாதம் கருட சேவான்றது அக்டோபர் 16ஆம் தேதி வருது. பிரம்மோற்சவத்துல ஒரு பார்ட்டா. இந்த டேட் கவனம் வச்சுக்கோங்க. கருட சேவான்றது செப்டம்பர் 19ஆம் தேதி ஒண்ணு, அக்டோபர் 16ஆம் தேதி ஒண்ணு வருது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து நாங்க அலிபிரி நடப்பாதையில நடந்து போகலான்னு இருக்கோம். ஸோ குழந்தைய கூட்டிட்டு போறோம். நாங்க 2 வயசு குழந்தை. என்ன ப்ரொசீஜர்ன்ற மாரி கேட்டிருக்கீங்க. நம்மளுக்கு வந்து அலிபிரி நடப்பாதையில நடந்து போற பக்தர்களுக்குன்ட்டு ஜெனரலா செப்பரேட்டா எந்த டோக்கனும் இஷ்யூ பண்றது கிடையாது. நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த டிக்கெட் எடுத்துட்டு நடந்து போகலாம். இல்லையா ஜெனரல் டோக்கன் வாங்கிக்கிட்டு, நம்மளுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் இஷ்யூ பண்றாங்கல்ல, அந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கி நடந்து போகலாம். எந்த டோக்கன் இல்ல, எந்த ஆன்லைன்ல புக் பண்ணலனாலும் நடந்து போறவங்க நடந்து போகலாம். அதேபோல குழந்தைங்கள கூட்டிட்டு போறவங்க மேக்ஸிமம் மார்னிங் டைம்ல போறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. 12 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்கள கூட்டிட்டு போறவங்கள மத்தியானம் ஒரு 1:30 மணி, 2 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஈவினிங் டைம்ல அலோவ் பண்றதெல்லாம் கிடையாது. குழந்தைங்கள கூட்டிட்டு போறவங்கள. அது பக்தர்கள சேஃப்காக தான் அவங்கலாம் அது மாரி பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அனிமல்ஸ் அட்டாக்ன்றது லாஸ்ட் இயர்ல நடந்ததுல்ல. ஸோ அதனால நீங்க காலையில ஒரு 6 மணிக்கோ, 7 மணிக்கோ காலையிலேயே பிளான் பண்ணி நடந்து போறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அலிப்பிரி நடப்பாதையில. ஓகேங்களா? அதேபோல நம்மளுக்கு அங்க ரோடு கிராஸ் பண்ணி அலிப்பிரில நம்ம ஒரு 1 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ரோட்ல சைடுல நடக்க வேண்டி வரும். ஸோ அந்த சைடுல நடந்து போகும்போது, அதாவது மோக்காலாமெட்டு கிட்ட போகும்போது அந்த டர்னிங்லலாம் பசங்கள கை கூட்டிட்டு போறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. பசங்கள விடாதீங்க அங்க. ஏன்னாங்க டர்னிங் அது. ஸோ பஸ்ஸு, வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அங்க டர்ன் பண்றதுக்கு ஃபாஸ்ட்டா வருவாங்க. அதனால பசங்கள கை புடிச்சுட்டு நடந்து போறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா? ஏன்னா 2, 3 ஆக்சிடென்ட் கூட நடந்ததுங்க. நானே லாஸ்ட் வீக் போனப்போ ஒரு சின்ன பையன் ரோடுக்கு ஓடி வந்துட்டான். அதெல்லாம் நான் பார்த்தேன். அதனால பசங்கள கூட்டிட்டு போறவங்க, அந்த மோக்காலம் மெட்டுக்கு முன்ன நம்ம ரோட்ல நடந்து வரும்போது மாத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையா போறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அதேபோல இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது நம்மளுக்கு மதியானம் ஒரு 12லேருந்து 1 மணி நடுவுல இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. நைட் டைம்ல இஷ்யூ பண்றது கிடையாது. லாஸ்ட் 3, 4 மந்த்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு சம்மர் சீசன்ன்றதுனால மிட்நைட் 12 மணிக்கு இஷ்யூ பண்ணியிருந்தாங்கல்ல. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி மத்தியானம் 12லேருந்து 1 மணி நடுவுல இஷ்யூ பண்றாங்க. சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ் கூட ரெகுலரா நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். டோக்கன் முடிஞ்சு போச்சா இருக்கான்றது யாராவது ஜாயின் பண்ணாதவங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.